கரடி மாமாவும் தொலைந்த குட்டி முயலும் ஒரு பெரிய காட்டில் கரடி மாமா வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப பெரியவர், உரோமம் நிறைந்தவர். ஆனால் அவர் இதயம் ரொம்ப அன்பானது. காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அவரை கரடி மாமா என்று அன்போடு அழைக்கப்பட்டன. கரடி மாமா எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பார். அவருக்கு தேன் சாப்பிட பிடிக்கும். ஆனால் அதை தேடி போக சோம்பல் அடிக்கும் அவருக்கு. அதனால் பெரும்பாலும் மரத்தடியில் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கொண்டிருப்பார். ஒரு நாள் காலை காட்டில் ஒரு சின்ன முயல் குட்டி அழுது கொண்டு ஓடி வந்தது. அதன் பெயர் முயலு. அம்மா, அம்மா என்று கத்திக்கொண்டு ஓடியது. கரடி மாமா அதை பார்த்தார். ஏய் முயலு, என்னாச்சு? ஏன் அழறே என்று கேட்டார். முயலு அழுது கொண்டே சொன்னது, மாமா, நான் அம்மாவோடு விளையாடிக் கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு பெரிய புயல் வந்தது. நான் தொலைந்து விட்டேன். எங்க அம்மாவை காணோம். என்ன பண்றது மாமா? கரடி மாமா சிரித்தார். பயப்படாதே குட்டி, நான் உனக்கு உதவி பண்றேன். வா, என் தோளில் ஏறிக்கோ. நாம சேர்ந்து உன் அம்மாவை தேடலாம், வா. முயலு மகிழ்ச்சியோடு கரடி மாமாவின் தோளில் ஏறியது. கரடி மாமா பெரிய கால்களால் நடந்தார். காட்டின் ஆழமான இடங்களுக்கு போனார். வழியில் அணில், நரி, யானை எல்லாம் சந்தித்தனர். முதலில் அணிலை பார்த்தனர். அணிலு, ஒரு சின்ன முயல் குட்டியை பார்த்தியா என்று கேட்டார் கரடி மாமா. அணில் சொன்னது, பார்க்கல மாமா. ஆனால் அந்த பக்கம் ஆற்றங்கரையில் ஒரு முயல் அழற மாதிரி தெரிஞ்சது. பிறகு நரியை சந்தித்தனர். நரி தந்திரமாக சிரித்துக்கொண்டு, நான் பார்க்கல என்று கூறியது. ஆனால் நீங்க அந்த மலை மேல போங்க, அங்கதான் இருக்கும் என்றது. ஆனால் கரடி மாமா நரியின் தந்திரத்தை புரிந்து கொண்டு, நன்றி நரி, ஆனால் நாங்க ஆற்றங்கரைக்கு போறோம் என்றது கரடி மாமா. யானையை சந்தித்த போது யானை சொன்னது, ஆம் மாமா, ஒரு முயல் அம்மா ஆற்றங்கரையில் குட்டியை தேடி அழுது கொண்டிருக்கு. கரடி மாமாவும் முயலும் வேகமாக ஆற்றங்கரைக்கு ஓடினர். அங்கு முயல் அம்மா அழுது கொண்டிருந்தது. முயலு அம்மா என்று கத்தி இறங்கி ஓடி அம்மாவை அணைத்தது. முயல் அம்மா மகிழ்ச்சியோடு, கரடி மாமா ரொம்ப நன்றி, நீங்க இல்லைன்னா என் குட்டி தொலைஞ்சிருக்கும் என்றாள். கரடி மாமா சிரித்தார். எல்லாரும் நண்பர்கள் தானே, உதவி பண்றது தானே நம்ம கடமை. அன்று முதல் காட்டில் எல்லா விலங்குகளும் கரடி மாமாவை இன்னும் அதிக அன்போடு நேசித்தன. முயலு அடிக்கடி கரடி மாமாவை பார்க்க வந்து தேன் கொடுத்து மகிழ்வித்தது. கதை முடிந்தது. நல்ல நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்று கற்றுக்கொண்டோமா குழந்தைகளே?